வாணியம்பாடி அருகே செல்போன் கோபுரம் அமைக்கும் நடவடிக்கையை கைவிடக் கோரி திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியரிடம் பொதுமக்கள் மனு அளித்துள்ளனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த கிரிசமுத்திரம் கோபாலகவுண்டர் வட்டத்தில் 2 செல்போன் டவர்கள் உள்ளதால் அந்த பகுதி மக்களுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளன. இந்நிலையில் அங்கு மேலும் ஒரு செல்போன் டவர் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதாக கூறப்படுகிறது. இதற்கு பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து மனுக்கள் அளித்ததைத் தொடர்ந்து இந்த பணி நிறுத்தி வைக்கப்பட்டது. ஆனால் தற்போது மீண்டும் செல்போன் கோபுரம் அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஆட்சியர் தர்பகராஜிடம் மனு அளித்தனர். சார், கிரிசமுத்திரம் கோபாலகவுண்டர் வட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 2 செல்போன் டவர் இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா அடிஷ்னலாக 3வது ஒரு செல்போன் டவர் அமைக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 செல்போன் டவராலே பார்த்தீங்கன்னா பல வகையில் நாங்கள் பாதிப்புக்குள்ளாயிருக்கோம். 2 குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஊனமுற்று பிறந்திருக்காங்க. ஆனால் இது சம்பந்தமாக கேட்டால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற மாதிரி மூடி மறைக்கிறாங்க. அங்கே இருக்கிறவங்க நைட்டில் தூங்க முடியல சார். எல்லாருக்குமே தலைவலி இருக்கு. தலைவலி ஏன்னே தெரியல. ஆனால் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இதுதான் காரணம்னே சொல்ல மாட்டேன்றாங்க. ஒரு பேராசிட்டமால் மாத்திரை எடுத்தால் மட்டும்தான் அந்த இடத்துல தூங்க முடியுது. அப்படின்னு இருக்கும்போது நாங்கள் எங்கே போய் கம்ப்ளைண்ட் பண்ணாலும் இதனால தான் இந்த பிரச்சனை வருதுன்னு இல்லை, இது ஏன் நீங்கள் தடை பண்ணுறதுக்கு வரீங்க அப்படின்ற மாதிரி மட்டும்தான் கேள்வி கேட்குறாங்க. ஒரு 30 மீட்டர் இடைவெளிக்குள்ள செல்போன் டவர் இருக்கக்கூடாது குடியிருப்பு பகுதிகளில். ஆனால் வீட்டுக்கு 10 அடி பக்கத்திலேயே ஒரு செல்போன் டவர் கொண்டு வராங்க. இது எப்படி சார் கவர்மெண்ட் பர்மிஷன் கொடுக்குது?